ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு ஏற்பட்ட சோதனையை அவங்க தாங்குவாங்களா அப்படின்றதாங்க இருக்க போகுது. நம்முடைய மல்லியை இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை நடத்த விடக்கூடாதுன்ட்டு மிளகா பொடி காட்டு போடுறாங்க இந்த ரஞ்சிதா. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த மூச்சு திணறல் எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா முடியாத குறைக்கு எழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப நம்ம அன்னபூர்ணியம்மா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மல்லி நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக இந்த பூஜை செய்யணும், இல்லைன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடும். இந்த சூரியனை விடியறதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இந்த பூஜையை யார் சிறப்பாக முடித்தாங்களோ அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் ஐதீகம். நீ இந்த தடையெல்லாம் பார்த்து நீ எதுக்கு பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பூஜையை நடத்துகிறேங்க. சரிடா, திடீர்னு எங்கேருந்துடா இந்த புகை வருது அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மாவுக்கு டவுட் வருது. நம்முடைய வெண்பாவால் பார்த்திங்கன்னா அந்த காட்டில் நிற்க முடியாது, ரொம்பவுமே அவஸ்தைப்படுறாங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது அந்த புகை அப்படின்றத பார்க்குறப்ப இந்த ரஞ்சிதா தான் இப்போ காஞ்ச மிளகாயை நெருப்பில் போட்டு அதை நம்முடைய மல்லி பக்கம் வர மாதிரி பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு நம்ம போய் கேள்வி கேட்டால் தானே நம்மளை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. அதனால் என்ன பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி நேராக அன்னபூர்ணியம்மா கிட்டே போயிடுவாங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா தான் இவங்களுக்கெல்லாம் சரியான ஆள் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பாக்குட்டிக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ தைரியம்தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க கேட்டால் ராஜிமா தோஜிமான்னு சொல்ல மட்டும் தெரியுது. அடுத்தவங்களோட வாழ்க்கையை எப்படி கெடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கெல்லாம் எப்படி வருது? கஷ்டப்பட்டு மல்லி இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுடைய வாழ்க்கைக்காக அதை கெடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதே. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அவள் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, டிவோர்ஸ் பேப்பர் தரும் கையெழுத்து போட்டு திரும்பி கிளம்பி போயிட்டே இருந்தால் அவளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா ஏண்டி நீ அடுத்தனோட புருஷனுக்கு ஆசைப்படுற, நீயே இவ்வளோ யோசிக்கிறப்ப அவள் சொந்த புருஷனுக்காக இந்த கஷ்டத்தை கூட தாங்கிக்கிட்டு அந்த பூஜையை நடத்திக்கிட்டு இருக்கா. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, ஏதோ கிடைச்ச வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தெரியுதா? நாங்கள்லாம் கிடைச்ச வாழ்க்கையை வாழ்கிறோம், பிடிச்ச வாழ்க்கையை தான் பிடிச்சவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்ன மாதிரி பணத்தாத பிடிச்சி நான் என்னுடைய மகளை கட்டி வைக்கல விஜய்க்கு. நீ தான் பணத்தாசில் மெய் மறந்து இதே வீட்டில் டேரா போட்டுன்னு விஜய் தான் கைக்குள்ளே போட்டுக்கலான்ட்டு இப்போ அந்த ராஜின்னு அந்த ராஜேஸ்வரியுமே கையில் போட்டு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறண்டி. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் முடிக்கிட்டும் உங்களுடைய சோழியை கண்டிப்பாக முடிக்கிறனால பாருங்கள். எவ்வளோ என்னுடைய பொண்ணுக்கு நீ இன்றைக்கி நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கூட எத்தனை மன்னிச்சு விட்டுருக்கேன். என் பொண்ணு சொன்னி நான் மன்னிச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், உங்களுக்கு இருக்கடி கச்சேரி அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்ல போகிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மோட ரெவெஞ்சு மட்டும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இவங்க ஐயோ அம்மான்னு துணியை காணும் துண்டை காணும்னு மாதிரி நான் பதற அடிச்சுட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன்ல கொடுத்து